வணக்கம். நாம இன்னைக்கு இந்திய அரசியலமைப்புல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் ஆர்டிகல் 19. சொல்லப்போனா இது நம்ம ஜனநாயகத்தோட இதே துடிப்பு மாதிரி. வாங்க இந்த அடிப்படை சுதந்திரங்கள்னா என்னன்னு ஆழமா பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. சுதந்திரம்னு சொல்றோமே, அதுக்கு எல்லையே இல்லையா? அது உண்மையிலே எவ்வளவு சுதந்திரமானது? இந்த கேள்விக்குள்ளதான் நாம பேச போற முழு விஷயமும் அடங்கியிருக்கு. சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்மளோட 6 முக்கியமான சுதந்திரங்கள் என்னென்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு நிஜ வாழ்க்கையில என்ன அர்த்தம்? கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் வருமே, அது என்ன? சுதந்திரத்துக்கும் அதுக்கான எல்லைகளுக்கும் என்ன சம்பந்தம்? கடைசியா நம்ம அரசியலமைப்பு இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த ஆர்டிகல் 19 இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி. நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேரே இதுதான் சொல்லலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு, அதாவது குடிமக்களுக்கு சரியா 6 அடிப்படை சுதந்திரங்களை கேரண்டி பண்ணுது. ஆமா, மொத்தம் 6. ஒவ்வொன்றுமே ஒரு வைரம் மாதிரி ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அப்போ அந்த 6 வைரங்கள் என்னன்னு பார்க்கலாமா? 1. நம்ம நினைக்கிறத பேச, நம்ம கருத்துக்களை சொல்ல நமக்கு முழு சுதந்திரம் இருக்கு. 2. எந்த ஆயுதமும் இல்லாம அமைதியா கூட்டம் நடத்தலாம். 3. சங்கங்கள், யூனியன்கள் இதெல்லாம் உருவாக்கிக்கலாம். 4. இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் தடையன்றி போகலாம். 5. நம்ம நாட்டுல எந்த மூலையில வேணாலும் போய் தங்கலாம், செட்டில் ஆகலாம். கடைசியா 6வது, நமக்கு பிடிச்ச எந்த தொழிலையும் வியாபாரத்தையும் செய்யலாம். இதுதாங்க நம்ம அரசியலமைப்பு நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குறுதி. ஓகே, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள் மட்டும் இல்ல. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த உரிமைகள் எல்லாம் ஒன்னா சேரும்போது அது நமக்கு, அதாவது குடிமக்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது. நாம நினைக்கிறத பேச, ஒன்னா சேர, சங்கம் வைக்க, எங்க வேணும்னாலும் போக, வாழ, வேலை செய்ய, இதெல்லாம் தானே ஒரு உயிரோட்டமான ஜனநாயகத்தோட அடையாளம். ஆனா இங்க தான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. இந்த சுதந்திரங்களுக்கு எல்லையே கிடையாதா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த சுதந்திரங்களுக்குள்ளேயே சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. அது என்னன்னதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பேரு தான் நியாயமான கட்டுப்பாடு, அதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இது ஒரு சட்ட கொள்கை. சிம்பிளா சொல்லணும்னா, பொது நலனுக்காக அரசாங்கம் நம்மளோட அடிப்படை உரிமைகள் மேல சில நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். எதுக்குன்னா, ஒரு தனிநபரோட சுதந்திரத்துக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தோட பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு தான். சரி, இப்ப நாம இந்த பகுதியோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு சுதந்திரத்துக்கும் அதுக்கான கட்டுப்பாடுகளுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்க போறோம். இதுதான் ஆர்டிகல் 19ஓட முக்கியமான அம்சமே. முதல்ல பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உரிமை. ஆனா தேசத்தோட இறையாண்மை, பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, கோர்ட்டை அவமதிக்கிறது, மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு வெறுப்பு பேச்செல்லாம் இந்த சுதந்திரத்துக்கு கீழே வராது. சிம்பிளா சொன்னா, உங்க சுதந்திரம் நாட்டுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ பாதிப்பை உண்டாக்க கூடாது. அதுதான் விஷயம். அடுத்ததா, அமைதியா கூட்டம் கூடுறதுக்கும் சங்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான உரிமைகள். இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கட்டுப்பாடுகள் தான். நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, அப்புறம் பொது அமைதி, இதையெல்லாம் பாதுகாக்க அரசாங்கம் இந்த உரிமைகளை கட்டுப்படுத்தலாம். உதாரணத்துக்கு, ஒரு கூட்டம் வன்முறையை தூண்டுற மாதிரி இருந்தா அதுக்கு அனுமதி கிடைக்காது. சரி, அடுத்தது இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போறதுக்கும் எங்க வேணாலும் தங்குறதுக்குமான சுதந்திரம். இதையும் பொது நலனுக்காக கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒரு தொற்று நோய் பரவுதுன்னா சில இடங்களுக்கு போக தடை விதிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பட்டியல் பழங்குடியினரோட தனிப்பட்ட கலாச்சாரத்தையும் அவங்க வாழ்க்கை முறையும் பாதுகாக்க அவங்க வாழ்ற பகுதிகளுக்குள்ள மத்தவங்க போய் குடியேறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. கடைசியா, எந்த தொழிலையும் செய்யறதுக்கான சுதந்திரம். இதையும் பொது நலன் கருதி கட்டுப்படுத்தலாம். எப்படின்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு சில தகுதிகள் தேவைன்னு அரசாங்கம் சொல்லலாம். உதாரணத்துக்கு, டாக்டர் ஆகணும்னா மருத்துவ பட்டம் கட்டாயம் வேணும் இல்லையா, அது மாதிரி தான். அதே போல மக்களுக்கு கெடுதல் விளைவிக்கிற தொழில்களையும் அரசாங்கம் தடை செய்யலாம். இப்ப இந்த டேபிள பாருங்க. நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இது ரொம்ப அழகா சுருக்கமா காட்டுது. ஒவ்வொரு உரிமைக்கும் அதுக்கான உட்பிரிவுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை நீங்க பார்க்கலாம். குறிப்பா இறையாண்மை, பொது ஒழுங்குங்கிற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரதை கவனிச்சிங்களா? இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஓகே, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ சிக்கலா இருக்கிற இந்த அரசியலமைப்பு அமைப்பு ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? இதோட பெரிய முக்கியத்துவம் என்னன்னு இப்ப பேசலாம். ஆர்டிகிள் 19ஓட உண்மையான நோக்கமே இதுதான். ஒரு பக்கம் ஒரு தனி மனுஷனோட சுதந்திரம்,
இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த சமூகத்தோட பொது நலன். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கொண்டு வரது தான் இதோட வேலை. இது ஒன்றும் சுலபமான விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான உரையாடல், நம்ம ஜனநாயகத்துல நடந்துகிட்டே இருக்கிற ஒரு உரையாடல். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு கட்டுப்பாடு நியாயமானது தானே யார் முடிவு செய்வாங்க? அரசாங்கமா, கோர்ட்டா, இல்ல மக்களாகிய நாமா? இந்த நியாயம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கறதுல இவங்களோட பங்கு என்ன? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலமே இருக்கு.